10-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது ஒரு சவரன் 3500 ரூபா. ஸோ 100 சவரன் வாங்கியிருந்தேன்னா 3 லட்சம் தான். இன்னைக்கு நான் 75 லட்சத்துக்கு விற்கிறேன். ஸோ எனக்கு எப்படியும் 70லேருந்து 71 லட்சத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வரும். ஒரு சிம்பிளான ஒரு தம்பு ரூல் சொல்லிடுறேன். எவ்வளவு உங்களுக்கு கோல்டு என்கிட்ட வந்து ஒரு 200 கிராம் கோல்டு இருக்கு. 200 கிராம் கோல்டு நான் உபயோகப்படுத்த போறது என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கோல்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கி கோல்டை வந்து நீங்க டிஜிட்டல் கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிசிக்கல் கோல்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். எனக்கு 200 சவரன்ல ஒரு 50 சவரன் மட்டும் எடுத்து வச்சுட்டு 150 சவரன் டிஜிட்டல் கோல்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்னு பேர். இது பேர் EGRன்னு பேர். அவங்க கிட்ட போய் இந்த 18 கேரட் கோல்டை நீங்க 22 கேரட் கோல்டு என்ன ஜுவல்லரி கொடுத்தாலும் அவங்க அதனோட ஈக்குவேலன்ட் பியூரிட்டி கோல்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ 18 கேரட் கோல்டை 24 கேரட் கோல்டு அட் 99.9% பியூரிட்டியா அதை கன்வெர்ட் பண்ணி அதை உருக்கி மாத்திட்டு உங்களுக்கு ஒரு ரசீதை கொடுத்துருவாங்க. சரி, எனக்கு அவசரமா பணம் தேவை அப்படின்னா EGR வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் வேற பண்ணிருக்கும். ஸோ மார்க்கெட்ல வித்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து வித்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமா வர வந்துடும். இன்னி தேதிக்கு என்ன கோல்டு ரேட்டோ EGR நீங்க தங்கத்தை வந்து மினிமல் சார்ஜஸ்ல, ஸோ அதனால மேக்கிங் சார்ஜஸ் கன்வர்ஷன் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கோல்டை வந்து காயினாவோ பாராவோ வாங்கி வச்சுக்கலாம். ஸோ பேங்க்ஸு NBFCs தவிர வேற எங்கேயுமே வந்து கோல்டை நீங்க அடமானம் வைக்காதீங்க. நம்பர் 1 ரிஸ்க். அந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ல எனக்கு வந்து 150 சவரன், ஸோ இன்ட்டு ஒரு 10 கிராம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 1500 கிராம் கோல்டா இருக்குன்னா அந்த 1500 கோல்டு கிராமுக்கு ஈக்குவலண்டா தங்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பியூர் தங்கமா பிஸ்கெட்டா காயினா கொடுத்துருவாங்க. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக வீடு கட்டணும்னு நினைக்கும் போது என்னென்ன அசட் அலோகேஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ நிறைய பேருடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, பேசாம நம்ம வந்து மொத்த தங்கத்தையும் பழைய தங்கத்தையும் நம்ம வந்து வித்துடலாங்க. நம்மளுடைய ஆபரண தங்கமா எனக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது போட்டாங்க, அந்த நகையெல்லாம் நீங்க வந்து வித்துருங்க, வித்துட்டு கூட நம்ம வந்து ஒரு வீடு வாங்கிடலாம் சென்னையில, இல்ல வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறதை நம்ம பார்க்க முடியுது. பழைய நகைகளை வந்து வீடு கட்டுவதற்காக விற்பது அப்படின்றது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு செயலா சார்? இன்னைக்கு அதாவது ரொட்டேஷனை பத்தி நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு 50 லட்சம் 60-75 லட்சம் ஆனாலும் ஒரு எப்படியும் ஒரு 60 சவரன்லேருந்து 100 சவரனுக்கு நான் வந்து வித்துடணும். வித்தாதான் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கணும். ஸோ கடன் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா லோன் டு வேல்யூ அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, LTV அப்படின்ட்டு. இப்போ 100 சவரன் எடுத்துட்டீங்கன்னா இன்னி தேதிக்கு வந்து ஒரு 75 லட்சம் ரூபா சந்தை மதிப்பு, அதான் வேல்யூ அப்படின்ட்டு. இந்த சந்தை மதிப்பில் ஒரு 75% ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கு. இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். பேங்க்ஸாக இருக்கட்டும், இப்போ பேங்க்ல கூட நீங்கள் கோல்டு லோன் வாங்கலாம், அதே மாதிரி NBFCயில் வாங்கலாம். ஸோ அப்போது நான் அந்த கோல்டு லோன் எடுக்கணும் அப்படின்னா என்டையர் 75 லட்சத்துக்கும் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, LTVயில் கொடுப்பாங்க. அதாவது லோன் டு வேல்யூ. அந்த வேல்யூ 75 லட்சத்துக்கு 75% தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஒரு 49-50 லட்சம் ரூபா, 52 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் கோல்டு லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். நான் இன்னைக்கு இருக்கிற சந்தை மதிப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கோல்டு லோனுக்கு வந்து ஒரு 8.5%லேருந்து 10.25% வரைக்கும். ஏன்னா அது எந்த மாதிரியான கோல்டு கொடுக்குறீங்க, 18 கேரட்டா 22 கேரட்டா, அதில் வேற என்னென்னலாம் ஜுவல்லரி அப்படி கொடுக்குறீங்க, காயினாக கொடுக்குறீங்க. சம்டைம் காயினாக பாராக கொடுத்தீங்கன்னா உங்களை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஏன்னா அதில் பியூரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பியூரிட்டியை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு. ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரியை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பேனல் வேல்யூவர் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு மெஷின் வச்சுருப்பாங்க, ஒரு அல்ட்ராசானிக் மெஷின் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பியூரிட்டி, கோல்டு பியூரிட்டி எவ்வளோன்னு காமிக்கும். அதுக்கப்புறம் கோல்டை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை வந்து ஆசாரி வந்து ஒரு டெஸ்ட் செக் பண்ணுவார். இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவரும் சர்டிஃபை பண்ணணும். ஸோ மெஷினும் செக் பண்ணுவாங்க, கோல்டு வெய்யும் பண்ணுவாங்க, ஆசாரியும் வந்து சர்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் செஞ்சும் 75% வரைக்கும் தான் லோன் கிடைக்கும். பழைய நகைகளை வந்து நம்ம மொத்தமாக விற்று நம்ம வந்து வீடு கட்டுவது அப்படின்றது ஒரு சரியான செயல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பண்ணலாம், தப்பே கிடையாது. அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஒரு 75 லட்சத்துக்கு நகை விற்றுறேன்.
விற்று நான் வந்து வீடு வாங்குறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு அதில் நான் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது ஒரு சவரன் 3500 ரூபா. ஸோ 100 சவரன் வாங்கியிருந்தேன்னா 3.5 லட்சம் தான். இன்றைக்கி நான் 75 லட்சத்துக்கு விற்கிறேன். ஸோ எனக்கு எப்படியும் 70லேருந்து 71 லட்சத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வரும். இந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு இன்னைக்கு ரேட் வந்து 12% நான் வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ கிட்டத்தட்ட அதுவே வந்து நான் ஒரு 10 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும். ஸோ இதை அத்தனையுமே நான் ஒரு வீட்டாக வாங்கினேன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கிட்டேன்னா, ப்ரொவைடட் அந்த இன்கம் டேக்ஸ் சரத்து வந்து 54F அப்படிங்கிற ஒரு சரத்தில் என்ன சொல்கிறது, நீங்கள் வாங்குகிற வீடு வந்து முதல் வீடாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கீங்க, அப்போது அந்த ஒரு வீடு தான் உங்கள் பேரில் இருக்கணும். இப்போ வாங்க போகிற வீடு வந்து புது வீடு வந்து உங்களோட 2வது வீடு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2 வீடு உங்கள் பேரில் இருக்குது. ஆதம்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, டி நகரில் ஒரு வீடு இருக்குது, நான் இப்போ கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு வாங்குறேன், இந்த கோல்டை நான் விற்று வாங்குறேன், அதுக்கு உண்டான இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ ஒன்றும் முதல் வீடு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, இப்போ இன்னொரு வீடு ஒன்று வாங்க போகிறீங்க, செகண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அப்போ பெனிஃபிட் உண்டு. அப்போ என்டையர் 10 lakhs நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ வரின்றது வந்து இருக்கவே இருக்காது சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு வந்து கட்டணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போமே. இப்போ அவர்கிட்ட வந்து 40 லட்சத்துக்கு கோல்டு மட்டுமே இருக்கு, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது அவருடைய பழைய தங்கம் அப்படின்றது இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 40 லட்சத்துக்கு வந்து அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய முதல் வீடு வாங்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னீங்க, அதாவது அவர் எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை அப்படின்றது சொன்னீங்க. இப்போ இங்கே வந்து பேலன்ஸ்டாக இருக்கு. இப்போ 40 லட்சம் வந்து தங்கத்தில் இருக்கு, மீதி 40 லட்சம் வந்து வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அவர் எடுக்கிறார் அப்படின்றப்ப அவர் இந்த சினாரியோவில் அவர் எதுவும் டேக்ஸ் எதுவும் கட்டணுமா? இந்த 54Fங்கிற இந்த சரத்து இன்கம் டேக்ஸ் செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எந்த அசட்டும் நீங்கள் வீட்டை விற்று வீட்டை வாங்குறது அப்படின்னு இல்லாமல் எனி அதர் மூவபிள் அசட், நீங்கள் வந்து ஷேர்ஸை விற்று அதில் ப்ராஃபிட் வரும், கோல்டை விற்று அதில் ப்ராஃபிட் வரும். என்கிட்ட ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஒரு கடை இருக்கும், ஒரு சின்னதாக 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கடை இருக்கும், அதை விற்று கொஞ்சம் பணம் வரும். ஸோ நான் வந்து ஒரு 7-8 சோர்சஸில் நான் வந்து பணத்தை நான் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ ஒரு நிலத்தை விற்பேன், நிலத்தை விற்று அதில் ப்ராஃபிட் வரும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை விற்றேன் அதில் ப்ராஃபிட் வரும், கோல்டை விற்று பணம் வரும், ஷேர்ஸை விற்று பணம் வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் ஒரு வீடு வாங்குவேன். வாங்கும்போது இது எல்லாத்துலேயும் இருக்கிற கேபிட்டல் கெயின்ஸு எனக்கு கழிவாக கிடைக்கும், டிடக்ஷனாக கிடைக்கும். கேபிட்டல் கெயின்ஸே கட்ட வேண்டாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12%, அதுக்கு 12% கட்ட வேண்டாம். இப்போ இதுக்கு ஏதாவது இத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஏதாவது 2 வருஷம் 24 மாதம் ஹோல்டு பண்ணால் போதும், எல்லாமே லாங் டேர்ம் ஆகிடும். ஸோ கோல்டு வந்து 24 மாதம் ஹோல்டு பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் ஆகிடும். இது ப்ராப்பர்ட்டி 24 மாதம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் ஆகிடும். இப்போ நகைகளை வந்து அடமானம் வைத்து அதன் மூலம் கடன் பெற்று நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது என்ன சார்? ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று, அது காஸ்ட்லி. இப்போ தான் நான் சொன்ன எஸ்பிஐயோட கோல்டு லோன் ரேட் வந்து உங்களுக்கு 10% வரைக்கும் போகும். இதே ஹவுசிங் லோனாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 8% தான் வரும். ஸோ ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு நீங்கள் வாங்க போகிற வீட்டையே வந்து அடமானமாக வச்சு ஹவுசிங் லோன் வாங்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஸோ நம்ம அது என்ன, கடன் அந்த டாக்குமெண்ட் பத்திரம் உங்ககிட்டே இருக்கும், வீட்டு பத்திரம் உங்ககிட்டே இருக்கும். ஒன்று வந்து வட்டி விகிதம் அதிகமாக இருக்குன்றீங்க, அதே மாதிரி இப்போ லோன் கொடுக்குறாங்கனாலும் வந்து 100% கொடுக்க மாட்டாங்க, 70% இல்லை 80% கொடுப்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே கேப் எடுத்துருச்சு, 75 தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளதான் வந்து இந்த பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் எல்லாருமே வந்து அந்த ரேட் வச்சிருப்பாங்க. 72 கொடுக்குறேன், 70 கொடுக்குறேன், 65 கொடுக்குறேன், அதுலேயே சொல்லிடுவாங்க அதில் பியூரிட்டி கம்மியாக இருக்குங்க, ஸோ அதனால் நாங்கள் 60 தான் கொடுப்போம். சார் இப்போ பழைய நகைகள் என்கிட்ட நிறையா இருக்குது, அந்த பழைய நகைகளை நான் வந்து புதிய நகைகளாக மாற்றுறேன், இன்னைக்கு உள்ள மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான நகைகளாக நான் மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கு எதுவும் வரி நம்ம எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது இருக்குமா? அதில் இருக்கக்கூடிய வரி சிக்கல்கள்னா என்ன சார்? என் கையில் ஒரு 100 கிராம் பழைய கோல்டு இருக்குது, பாட்டி காலத்து கோல்டு. ஸோ அதையெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், இல்லை மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டு வெயிட் கோல்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், நான் இந்த 100 கிராம் கோல்டை கொடுத்துட்டு புதுசாக இன்னொரு 100 கிராம் கோல்டுக்கு உண்டான ஜுவல்லரியை வாங்குகிறேன். இப்போ என்ன ஆகும், நான் வந்து ஆக்சுவலாக தங்கம் வாங்கலை, தங்கத்தை கொடுத்து தான் தங்கத்தை எடுக்கிறேன். ஆனால் இதுக்கு உண்டான மேக்கிங் சார்ஜஸ் வரும், டிசைன் சார்ஜஸ்ஸு, மேக்கிங் சார்ஜஸ்ஸு.
ஸோ நார்மலாக நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக வாங்குனீங்கன்னா எல்லாமே சேர்ந்துருக்கும். அதிலே சேர்ந்துருந்தா 3% தான் ஜிஎஸ்டி வரும். ஆனால் இந்த இடத்துல கோல்டுக்கு அவங்க வரி போட மாட்டாங்க, ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. ஜிஎஸ்டி வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த மேக்கிங் சார்ஜஸ், டிசைன் சார்ஜஸ் வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ். இப்போ பழைய நகைகளை நம்ம புதிய நகைகளாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரும் உண்டு. ஓ, எதுக்கு வரும்? டிசைன் சார்ஜுக்கு வரும், மேக்கிங் சார்ஜஸ்க்கு வரும். ஆனால் அதுக்கு 3% கிடையாது, 18% வரும். ஏன்னா சர்வீஸ் சார்ஜ். ஸோ அதனால நார்மலாக நீங்கள் கோல்டாக வாங்கினீங்கன்னா கோல்டுக்கு 3% தான். அதனால கோல்டோட நான் சர்வீஸ் சார்ஜ் நான் போடுறேன் அப்படின்னா மெயின் ப்ராடக்ட் வந்து கோல்டு. ஏன்னா அது ஒரு காம்போசிட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ மெயின் சப்ளை வந்து என்னது? கோல்டு. கோல்டோட நீங்கள் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ், டிசைன் சார்ஜஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ 3 சார்ஜஸ் வருமா? இப்போ மேக்கிங் சார்ஜஸ், செய்கூலி அப்படின்றோம். அப்புறம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ், சேவை அப்படின்றோம். இப்போ ஜிஎஸ்டின்றது தனியாக வருமா இல்லை சர்வீஸ் சார்ஜஸ்? ஜிஎஸ்டிங்கிறது அந்த சார்ஜஸ்ல தான். இப்போ மேக்கிங் சார்ஜஸ், சேதாரம்ங்கிறது மைனஸ் பண்ணிடுவாங்க உங்களோட டோட்டல் கோல்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ சேதாரம் மாறுது அப்படின்னு. ஏன்னா வெய் போடும்போது ஆக்சுவலாக வந்து ஒரு 10 கிராம் இருக்குது அப்படின்னா சேதாரத்தை கூட்டுவாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய கோல்டோட ஆட் ஆகிடும். நம்பர் 1. நம்பர் 2, மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் வந்து அந்த காஸ்டோட ஆட் ஆகிடும். ஸோ காம்போசிட் சப்ளையாக செய்யும்போது மொத்தமாக வந்து 2 லட்ச ரூபா வருது அப்படின்னா 2 லட்சத்துக்கு 3% தான் வரும். ஆனால் பழசு கொடுத்து புதுசு வாங்கினீங்கன்னா கோல்டுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான சார்ஜஸுக்கு கன்வர்ஷன் சார்ஜஸ் ஒரே வார்த்தையாக சொல்லிக்கலாம். அது நீங்கள் என்னென்னா டிசைன் பண்ணினா புதுசாக நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, இந்த டிசைனுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை இதை உருக்கி திரும்ப செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ், டிசைன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக சேர்த்து கன்வர்ஷன் சார்ஜஸ். இந்த கன்வர்ஷன் சார்ஜ் 18% ஜிஎஸ்டி. நகைகள் நிறையா இருக்கு. அந்த நகைகளை அவர் வந்து அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை விற்கணும்னு நினைக்கிறாருன்னா எவ்வளவு போர்ஷன் வந்து அவர் விற்றா அவருக்கு வந்து நல்லது? இப்போ ஒரு 100% அவர் வந்து மொத்தமாக விற்றா அவருக்கு வந்து பெனிஃபிட்டா, இல்லை வந்து ஒரு 70% வந்து கோல்டுலேருந்து அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? எவ்வளவு அவர் வந்து தங்கத்தை பயன்படுத்தலாம் ஒரு வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னா? தங்கம் வந்து ட்ரெடிஷ்னலாகவே நம்ம இந்தியன் கல்ச்சரில் எப்படி வச்சுருக்கோம்னா பணத்துக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு பொருளாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வீடு கட்டும்போது நெசசிட்டி இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற தங்கத்தை நீங்கள் மொத்தமும் விற்றுடலாம். நீங்கள் எப்போ வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்போ வாங்கிக்கலாம். சில சென்டிமெண்டல் கனெக்ட் இருக்கும். இது எங்கள் அம்மாவோடது, என் பாட்டியோடது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டல் கனெக்ட் இருக்கிறத மட்டும்தான் வச்சுருப்பாங்க. பாக்கி எல்லாத்தையுமே விற்றுருவாங்க. விற்று நீங்கள் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஐடியல். நம்பர் 1. ஏன்னா இதில் வர டேக்ஸ் பெனிஃபிட் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா கோல்டை விற்று வர இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டியை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் 70% ஆஃப் மை கோல்டு என் கையில் இருக்கிற இருப்பில் வந்து நான் அதை கன்வெர்ட் பண்ணி நான் வந்து வீட்டை கட்டலாமா அப்படின்னா அது உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. எவ்வளோ என்னுடைய பண தேவை பொறுத்து இருக்கு. ஏன்னா பண தேவைக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அவங்க வந்து இந்த கோல்டாக வச்சுருப்பாங்க வீட்டில் எப்போவுமே. இந்தியன்ஸோட கல்ச்சரல் ப்ராக்டிஸே அதுதான். சார், இப்போ தங்கத்தை பொறுத்தவரையில் 3 விதமான தங்கமாக நம்ம பார்க்குறோம். 18, அப்புறம் 22 கேரட், அப்புறம் 24 ஒரு கோல்டு பாராக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 18 கேரட் தங்கம்ன்றது முன்னாடி அதிகமாக பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் வந்து 18 கேரட் தங்கத்தை வந்து வாங்குவாங்க. இப்போ 22 கேரட்ன்றது இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸாக ஹால்மார்க் வந்ததுக்கு பிறகு தான் 916 வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 18 கேரட் அப்படின்றது நம்ம அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 18 கேரட்ன்றது நிறைய பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 18 கேரட் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ அதை வந்து நான் வந்து பணமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எப்படி நான் வந்து பணமாக மாற்றலாம்? இப்போ நான் வந்து ஒரு வீடு இது மாதிரியான பர்பஸஸ்க்காக அதை பயன்படுத்த போகிறேன்னா எப்படி நான் ஸ்மார்ட்டாக பயன்படுத்துறது நல்லது? ஒரு சிம்பிளான ஒரு தம்பு ரூல் சொல்லிடுறேன். எவ்வளவு உங்களுக்கு கோல்டு? என்கிட்ட வந்து ஒரு 200 கிராம் கோல்டு இருக்குது அப்படின்னா 200 கிராம் கோல்டு நான் உபயோகப்படுத்த போகிறதில்ல. என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கோல்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கி கோல்டை வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதை எடுத்து ஒரு லாக்கரில் வச்சு சாவி வச்சுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் கோல்டாக ஒரு லிமிட்டட் போர்ஷன் வச்சுக்கோங்க. நான் கழுத்தில் போட்டுக்கணும், காதில் போட்டுக்கணும் அப்படிங்கிறது. அப்போது எனக்கு 200 சவரனில் ஒரு 50 சவரன் மட்டும் எடுத்து வச்சுட்டு 150 சவரன், மொத்தம் 200 சவரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 சவரன் ஓரம் வச்சுட்டு 150 சவரன் நான் என்ன பண்ணுறேன், டிஜிட்டல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்னு பேர். இது பேர் EGRன்னு பேர். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, 18
கேரட்னு சொல்லி 18 கேரட்டாக இருக்கலாம், 22 கேரட்டாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நீங்கள் வச்சுட்டு இருக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வால்ட் மேனேஜர்னு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ஃபியூ வால்ட் மேனேஜர்ஸ் தான் செபி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. அவங்க கிட்ட போய் இந்த 18 கேரட் கோல்டை நீங்கள் 22 கேரட் கோல்டு என்ன ஜுவல்லரி கொடுத்தாலும் அவங்க அதனோட ஈக்குவேலன்ட் பியூரிட்டி கோல்டை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 18 கேரட் கோல்டை 24 கேரட் கோல்டு அட் 99.9% பியூரிட்டியை அதை கன்வெர்ட் பண்ணி அதை உருக்கி மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு ரசீதை கொடுத்துருவாங்க, இத்தனை கோல்டு உங்களோட இருப்பில் இருக்குது அப்படின்ட்டு. அதை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகலாம். மாதம் ஒரு 4 கிராம் 5 கிராம் 10 கிராம் ஒரு சவரன் ஆட் பண்ணிகிட்டே கூட போகலாம் ஈஸியாக. எப்போ உங்களுக்கு வேணுமோ வால்ட் மேனேஜர் கிட்ட போயிட்டு ஐ எம் ரிடீமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டில் எனக்கு வந்து 150 சவரன், ஸோ இன்ட்டு ஒரு 10 கிராம்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஒரு 1500 கிராம் கோல்டாக இருக்குன்னா அந்த 1500 கோல்டு கிராமுக்கு ஈக்குவலண்ட்டாக தங்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பியோர் தங்கமாக பிஸ்கெட்டாக காயினாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய தங்கத்தை கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் கோல்டாக சர்டிஃபிகேட்டாக வச்சுக்கலாம். டிஜிட்டல் கோல்டை திரும்ப ரீகன்வெர்ட் பண்ணி கோல்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, எனக்கு அவசரமாக பணம் தேவை அப்படின்னா இஜிஆர் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் வேற பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்ல வித்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து வித்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமா வர வந்துடும். இன்னி தேதிக்கு என்ன கோல்டு ரேட்டோ ஈஸியாக நீங்க வித்துடலாம். சார், இப்போ மிடில் கிளாஸை பொறுத்தவரையில் இப்போ ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்றத அவங்க பெரிய அளவில் விரும்புறது இல்லை. இப்போ ஒரு முதலீடுன்னு நம்ம பேசும்போது ஒரு முதலீடுன்றது நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா பணமா ஆகணும், அது பல மடங்கு வந்து நமக்கு வந்து பணத்தை சேர்க்கணும் அப்படின்றது தான் நோக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தங்கத்தை பொறுத்தவரையில அவங்க வந்து ஒரு முதலீடாக தான் வாங்கி வைக்கிறாங்க. அது வந்து பிசிக்கல் கோல்டாக இருந்தாலும் சரி, டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, முதலீடுன்றது தான் தங்கத்துடைய நோக்கம். அது தங்கத்தை வாங்கி வச்சா நமக்கு வந்து பிற்காலத்தில் அது நல்லது, நம்முடைய பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அதோடைய நோக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி தங்கத்தை வந்து அவங்க ஒரு முதலீடு பர்பஸாக பார்க்கும்போது எந்த ஒரு சேவை கட்டணம் கூடுதல் கட்டணம் இல்லாமல் தங்கத்தை வந்து நம்ம பிற்காலத்தில் பயன்படுத்தலாம்னா அவங்க என்ன செய்யணும்? சேவை கட்டணம்ங்கிறது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கனாலே சார்ஜஸ் கொடுத்து தான் ஆகணும், ஆசாரிக்கு சார்ஜ் கொடுக்கணும். ஸோ அதனால் ஜிஎஸ்டி இல்லாமல் செய்ய முடியாது. வேணா தங்கத்தை வந்து மினிமல் சார்ஜஸில், ஸோ அதனால் மேக்கிங் சார்ஜஸ் கன்வர்ஷன் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கோல்டை வந்து காயினாவோ பாராவோ வாங்கி வச்சுக்கலாம். என்னைக்கு உங்களுக்கு அந்த ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணணுமோ அப்போது நீங்கள் ஆசாரி கிட்ட கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப் கிட்ட கொடுத்து இந்தாங்க தங்கம் எனக்கு இந்த டிசைனில் செஞ்சு கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து 10 சவரனுக்கு வேணும்னா 11 சவரன் எடுத்துப்பாங்க, இல்லை 10 சவரன் எடுத்துப்பாங்க. ஸோ வேஸ்டேஜும் சேர்த்து தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கோல்டு கொடுத்தா போதும். ஸோ கன்வர்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட ரெக்கவர் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக. சார், இப்போ பழைய நகைகளை அடமானம் வைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்னா என்ன? குறிப்பாக வந்து நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், விவசாய கடன் பெறுவதற்காக நம்ம வைக்கிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய அவசர தேவைகளுக்காக வைக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பர்சனல் லோனு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செயினோ இல்லை மோதிரத்தையோ கூட வந்து அடகு வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ பொதுவாகவே நகைகளை வந்து அடமானம் வைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்னா என்ன? இப்போ நீண்ட காலம் அப்படின்றத நம்ம பேசுகிறோம். ஷார்ட் டேர்முக்கு ஓகே, அவங்க திருப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, வாங்கிடுவாங்க. இதே ஒரு லாங் டேர்மாக நம்ம வந்து ஒரு அடமானம் வைக்கிறோம்னா அதில் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது? நம்பர் 1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோல்டு லோனில் மட்டுமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5%லேருந்து 10, 15, 20, 27% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது டிபெண்டிங் அப்பான் த இன்ஸ்டிடியூஷன். ஸோ பேங்க்ஸு என்பிஎஃப்சிஸ் தவிர வேறு எங்கேயுமே வந்து கோல்டை நீங்கள் அடமானம் வைக்காதீங்க. நம்பர் 1 ரிஸ்க்கு. ஸோ ஆர்பிஐ ரெகுலேட்டட் என்டிட்டியா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேங்காக இருக்கலாம், இல்லை என்பிஎஃப்சியாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக இருக்கலாம். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இன்றைக்கி நிறையா இருக்குது. ஒரு 11 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. 9,000 என்பிஎஃப்சிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 12 ப்ரைவேட் செக்டர் பேங்க் இருக்குது, 12 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது. ஸோ இதில் மட்டுமே நீங்கள் கோல்டை வந்து அடமானம் வைங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த எல்டிவி ரேஷியோ அப்படின்னு இருக்கும், லோன் டு வேல்யூ ரேஷியோ. இது மேக்சிமமாக, ஏன்னா உங்களுடைய கோல்டோட பியூரிட்டியை பொறுத்து தான் அந்த வேல்யூவேஷன் வரும். வேல்யூவேஷனை பொறுத்து தான் கடன் வரும். ஸோ 3 ஸ்டெப் இருக்குது.
முதல்ல நீங்கள் வந்து ஒரு கோல்டை கொடுத்தீங்கன்னா பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லைங்க இது வந்து 18 கேரட் தான், ஸோ அதனால் இவ்வளவு கிராம்ஸில் நாங்கள் கோல்டு இவ்வளோ தான் இருக்குது, ஸோ மொத்தம் 40 கிராம் கொடுக்குறீங்க, நாங்கள் இதில் 30 கிராம் தான் கோல்டு இருக்குது, பாக்கியெல்லாம் வந்து செம்பு தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம், அது அவங்க சொல்கிறது கரெக்டாக. ஸோ நீங்கள் இன்னொரு ஆசாரிக்கிட்ட போயிட்டு இதில் வந்து எவ்வளவு செம்பு கலந்துருக்கு, எவ்வளோ வந்து தங்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதை போட்டுவிட்டு வேல்யூவேஷனை போட்டு அவர் வந்து ஆசாரி கொடுப்பார், இவ்வளவு கோல்டு இருக்குது அப்படின்னு. அந்த வேல்யூவேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு லோன் வரும். இப்போ நிறைய பேர் வந்து கூட்டுறவு வங்கியிலையுமே வந்து அடமானம் வைக்கிறத பார்க்க முடியுது. எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போது தள்ளுபடி பண்ணிடுவாங்க, அதனால வந்து நம்ம கூட்டுறவு வங்கியில் வைக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சி வைப்பாங்க. ரெண்டாவது வந்து கடன் தள்ளுபடி அப்படின்னா மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்களா, ஒன்லி வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணுவாங்க? முதல்ல கூட்டுறவு வங்கியும் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஐயோட நார்ம்ஸில் வராத ஒரு என்டிட்டியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் வந்து நீங்கள் எல்லாருமே கோர் பேங்கிங் சிஸ்டமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் வந்து இப்போ ஆர்பிஐயோட நார்ம்ஸ் கீழே தான் இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டி தான். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லையும் வைக்கலாம். தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து கடன் தள்ளுபடி வந்து இந்த விவசாயத்துக்கு மட்டும்தான் வந்து முதல் ப்ரையாரிட்டியாக கொடுப்பாங்க. ஏன்னா தங்கத்தை வைத்து நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து செக்யூர்டு லோன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ செக்யூர்ட் லோனை வந்து எப்போவுமே வந்து தள்ளுபடியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேக் ப்ராமிசஸாக தான் இருக்கும். எப்போவுமே வந்து செக்யூர்ட் லோனுக்குன்னா வீட்டை வச்சுட்டு நான் லோன் கொடுக்குறேன், காரை வச்சுட்டு லோன் கொடுக்குறேன், மெஷினரி வச்சுட்டு லோன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பிரைமரி செக்யூரிட்டி இருக்குது, ஒரு ஈக்குவலண்டான அசட் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட நாம்ஸே வந்து தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜென்யூன் காரணம், ஒரு ஃபெமைன் இருக்குது, அங்கே வந்து பயிரெலாம் அழிஞ்சு போச்சு, ஸோ பயிருக்கு நாங்கள் வந்து லோன் கொடுத்தோம், அப்போது எப்படி அவங்க வந்து திருப்பி கட்டோம்? ஏன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்லாம் செஞ்சு விவசாயம் செஞ்சு அதுலேருந்து வர வருமானத்தில் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வருமானமே இல்லாத போது அவங்க எப்படி பண்ணுவாங்க? இல்லை இப்போ மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணுறதா அர்த்தமா, இல்லை வந்து அதோடைய வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணுறதா அர்த்தமா? இந்த வெய்வர் ஆஃப் லோன் இதை நீங்கள் கொஞ்சம் பின்னாடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அக்ரிகல்ச்சர் லோனுக்கு தான் வந்து வெய்வர்ஸ் வந்து கொடுத்த சரித்திரம் இருக்குது. ரெண்டாவது வெய்வர் ஆஃப் லோன் வந்து மொத்தத்தையும் கொடுத்துருவாங்க. இது வந்து 1 லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வட்டியெல்லாம் சேர்ந்து 1.5 லட்ச ரூபா 1.40 வரைக்கும் இருக்கும். ஸோ த என்டையர் லோன் வில் பி வெய்ட் அலாங் வந்து இந்த வட்டியோட சேர்த்து தான் வந்து வெயிட் பண்ணிடுவாங்க. சார் இப்போ என்னுடைய முதலீடு அப்படின்றது தங்கத்தில் மட்டும்தான் இருக்குது, 100% தங்கத்தில் மட்டும்தான் இருக்குது. நான் எந்த ஒரு அசட்லையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்டு அது இது நிறைய சொல்கிறாங்க, அதில் எதுவுமே நான் இன்வெஸ்ட் பண்ணல, 100% தங்கத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்படின்றப்ப எனக்கு ஒரு அவசரமான ஒரு தேவை ஏற்படுது, அப்போ நான் எப்படி திட்டமிடுவது? இதில் லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா காசு தான் வந்து கையில் ஏதாவது அவசர தேவைக்கு தேவைப்படும். ஸோ அதனால் கோல்டாக மொத்தமாக வச்சுருந்தாருன்னா எப்படி வந்து அவசர தேவைக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா கைக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அதனால் ஒரு போர்ஷனை மேபி ஒரு 10% அவரோட கோல்டு கை இருப்பை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். விற்க வேண்டாம், அதை கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக வச்சுருந்தா மேபி இன்றைக்கி இமீடியட்டாக நினச்சிங்கன்னா அடுத்த 1 ஹவரில் வந்து மார்க்கெட்டில் விற்றுட்டு பணம் பேங்க்கில் வந்துடும். ஸோ எல்லாமே நான் கோல்டாக தான் வச்சுருப்பேன், எனக்கு வந்து அதில் தான் வந்து ஏன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் இல்லை நீங்கள் அதில் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு இதில் தான் வந்து 14% வரைக்கும் ரிட்டர்ன் வருது, ஒரு மாதத்துலேயே வந்து 7% வரைக்கும் க்ரோத் போயிருக்கு. ஸோ ஐ பிலீவ் கோல்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா லிக்விடிட்டிக்காக. ஸோ அதனால் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுக்கலாம், ஒரு 10-20%, மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியாக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க பண்ணாங்கன்னா உங்களோட ரேட் ஆஃப் அதாவது ரிட்டர்ன்ஸ் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆவரேஜாக வந்து கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கோல்டாகவே கூட வச்சுக்கலாம். ஆனால் அவசர தேவைக்காக ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கோல்டை மட்டும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ஈஸியாக வச்சுட்டா ஈஸியாக வந்து லிக்விடேட் பண்ணிடலாம். தங்கம்ன்றது வந்து ஒரு நீண்ட கால முதலீடு, மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு நீண்ட கால முதலீடாக இருந்தது அப்படின்னா நல்ல லாபம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கத்தை இன்னைக்கு வாங்கி நாளைக்கு யாரும் விற்க போகிறதில்ல, அது வந்து ஒரு சேமிப்பாக ஒரு அசட்டாக தான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய கோல் அப்படின்றது ஒரு வீடு கட்டுறதா இருக்குது. இப்போ நான் முழுமையாக 100% தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ், அதே இது நான் மியூச்சுவல் ஃபண்டில் முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ், இப்போ ரெண்டுலையுமே வந்து நான் 50-50 போட்டுருந்தேன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ்? நான் சூஸ் பண்ணுற இதை பொறுத்து இருக்குது. இப்போ கோல்டோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 11%, 12% per annum இருக்குது. ஸோ நான் வந்து முழுமையும் நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த 11%, 12% growthல தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளரும். எனக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபா தேவை இருக்குது ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 6 வருஷம் கழிச்சு தேவை இருக்குது அப்படின்னா 2 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த 2 கோடியோட எனக்கு மாதம் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக நான் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணேன், 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த 1 லட்சத்தை நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னுடைய மல்டிப்ளையர் வந்து 12% க்ரோ ஆகும். சரி, இது ஒரு விதத்தில் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு விதம் மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு என்ன க்ரோத் ரேட் இருக்கும். ஏன்னா சில மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த ஆனுவல், அதாவது CAGR கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து 11, 12லேருந்து 14 வரைக்கும் கோல்டில் கிடைக்கிறது. அதில் வந்து சிலதில் 11, 12 இருக்கும், சிலது வந்து 28, 34, 35% கூட பரானம் ரேட்லலாம் வந்து சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அப்போது நான் எனக்கு என்னுடைய growth வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அது வந்து வளரணும் அப்படியே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கம்மி பண்ணிக்கலாம், அண்ட் வளர்ச்சியும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற போது நான் சில ஸ்கீம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பெஸ்ட்டான ஒரு 5 ஸ்கீம் இல்லை 10 ஸ்கீம் ஐடென்டிஃபை பண்ணி அதில் நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது growth இன்னும் பெட்டராகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கோல்டோட growth வந்து அதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் சில மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து 8%, 10%, 11% இருக்கு. இல்லை அது மேட்ச் பண்ணுற மாதிரி, கோல்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் நல்ல ஸ்பீடாக மல்டிப்ளை பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை ஸ்டடி பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 45 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து மினிமம் வந்து ஒரு 50லேருந்து 60 ஸ்கீம்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா 50 × 50 நீங்கள் ஒரு 2500 ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ 2500 ஸ்கீம்ஸில் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸில் ஏதோ ஒரு 100 ஸ்கீம் அனலைஸ் பண்ணி 200 ஸ்கீம் அனலைஸ் பண்ணி, ஸோ அதில் நீங்கள் வந்து இன்ஃப்ரா செக்டரில் போகிறீங்களா, இல்லை வந்து ஃபார்மா செக்டரில் போகிறீங்களா, இல்லை மிட் கேப்பில் போகிறீங்களா, லார்ஜ் கேப்பில் போகிறீங்களா, இல்லை ஹை ரிஸ்க் இதில் போகிறீங்களா, அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். அதையும் வாட்சும் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி அது growthல இருக்கா, இல்லைன்னா வெளியில் வந்துட்டு இன்னொரு ஸ்கீம்குள்ளே உள்ளே போகணும், எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரி ஆகணும், திரும்ப எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த அசட் அல்லகேஷனுங்கிறது தான் உங்களுடைய அற்புதமான கேள்வி அது. ஸோ அது நான் பியூராகவும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண growth கொஞ்சம் வளமாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். இப்போ தங்கத்தை வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்றது என்ன சார்? தங்கத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றதையும் சொல்லுங்கள், அதே மாதிரி தங்கத்தை வந்து எப்படி சேமிக்கணுன்றதையும் சொல்லுங்கள். பர்சனல் பர்பஸுக்குன்ட்டு ஒரு போர்ஷனை மட்டும் வச்சுட்டு பாக்கி தங்கத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் போடுங்க. இல்லைனா கோல்டே எனக்கு வந்து தேவைப்படும், நான் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுருந்தா எனக்கு வந்து சேஃப்டி கன்சர்னாக இருக்குது, அதனால் நான் கோல்டை நான் வந்து சேமிக்கிறேன், ஆனால் டிஜிட்டல் கோல்டாக சேமிக்கிறேன், எப்போ எனக்கு வேணுமோ நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பையனோட கல்யாணம், பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் வந்து கொஞ்சம் நகை எனக்கு தேவை இருக்குது. ஸோ அந்த நகை சேமிக்கிறதுங்கிறது வாங்கி நான் வந்து பூட்டி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வாங்கி டிஜிட்டலாகவும் சேமிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் கோல் என்ன அப்படின்னு எழுதிக்கணும். நான் வீடு தான் கட்டணும், என் பையன் பொண்ணோட படிப்பு இல்லை கல்யாணத்துக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு டைம்லைனை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கோல்டோட பரிணாமத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டுங்கிறது எனக்கு அவ்வளவு அவசியம் இருக்கு. யாருக்கும் வீட்டில் இருக்கிற 4 பேர் அவங்களுக்கு மட்டும் என்ன தேவை இருக்கோ அதை மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுட்டு பாக்கி எல்லாமே பேப்பர் கோல்டாக வச்சுங்கிறது தான் புத்திசாலித்தனமும் கூட. குரோத்தும் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் வந்து சேஃப்டியாக வைக்கணும், யாராவது திருடிடுவாங்களா அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். குரோத்தும் இருக்கும்,
கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒரு ஃபீலும் இருக்கும். நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.